அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமை சேனலில் நம்ம பதிவிட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, காகத்திற்கு சாதம் வைப்பதால் நமக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எந்த திசையில் காகத்திற்கு சாதம் வைக்கணும், எந்த திசையில் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சாதம் வைப்பவராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்லது நடக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஏற்படக்கூடிய சிக்கல்களை தவிர்க்கும் விதமாக நீங்கள் வைக்கக்கூடிய சாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பலனை தேடித்தரும். நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் எடுக்கலையா உங்களுக்கு மனதள நெருடாக இருக்குங்க. அதற்கான ஒரு பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தாலும் சரிங்க, ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் எல்லோருமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்குது. ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி காக்கைக்கு நீங்கள் சாப்பாடு வைப்பீங்க. நீங்கள் எப்படி வைத்தாலும் சரிங்க, ஒரு வாயிலா ஜீவனுக்கு பசியை ஆற்றினா உங்களுக்கு புண்ணியம் தான் ஏற்படும். இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்கள் காக்கைக்கு சாதம் வைக்கக்கூடிய சில வழிமுறைகளை சொல்லியிருப்பாங்க. அதை தெரிந்து நீங்கள் வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி நீங்கள் பின்பற்றும் போது உங்கள் குடும்பத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும். உங்களுக்கு புண்ணியம் சேர்ந்து கொண்டே தாங்க இருக்கும். காகத்திற்கு நீங்கள் சாப்பாடு வைப்பதால் சின்ன சின்ன தவறுகள் என்ன, அதை எப்படி திருத்தி கொள்ளலான்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். காக்கைக்கு நீங்கள் சாப்பாடு வைப்பதை கணக்கு பார்க்காதீங்க. தினம் கூட நீங்கள் சாப்பாடு வைக்கலாம். எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு இடையாதான். ஆனால் நீங்கள் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. சாதத்தில் நீங்கள் எச்சில் படுவதற்கு முன்னாடியே உங்கள் வீட்டில் சமைத்த சாதத்தை காகத்திற்காக எடுத்து வச்சுக்கோங்க. தினமும் வைக்க முடியாதவர்களாக இருப்பீங்க. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதின்னு அஷ்டமி திதி போன்ற திதிகளில் நீங்கள் வைக்கலாம். சனிக்கிழமையில் காகத்திற்கு சாதம் வைப்பது உங்களுக்கு நற்பலன்களை தேடித்தருங்க. நீங்கள் சாதம் வைக்கும்போது எச்சில் இலையில இருந்து எடுத்து சாப்பாட்டு வைக்காதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அசைவ எச்சில சாப்பிடாது இந்த ஒரு காகம். எப்படி இருந்தாலும் காகம் பார்த்தீங்கன்னா தானாக தேடி போய் சாப்பிடும். ஆனால் நாம் ஒருபோதும் நம்ம கையால் அசைவ உணவை இந்த காகத்திற்கு வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பெரிய பாவத்தை ஏற்படுத்திடுங்க. நீங்கள் சாப்பிட்டு இருக்கும்போது காகம் வந்து கத்தும். அப்போது உங்கள் எச்சு கையாலே காகத்திற்கு சாதம் வைக்காதீங்க. இது சனீஸ்வரனுடைய கோபத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் சாதம் வைப்பதாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கைகளை கழுவிட்டு சுத்தமாக பார்த்தீங்கன்னா எச்சில் படாத சாதத்தை தான் நீங்கள் காகத்திற்கு வைக்கணும். காகத்திற்கு பார்த்தீங்கன்னா நம்ம சமைத்த உணவை தான் வைக்கணும் கிடையாதுங்க. நீங்கள் பிஸ்கெட், மிக்சர் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களை கூட நீங்கள் தினமும் கூட காகத்திற்கு காலையில் எழுந்துவுடன் வைத்திடலாங்க. காகம் தவிர மற்ற பறவைகளுக்கும் நீங்கள் சாப்பாடு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க. இது கோடான கோடி புண்ணிய பலனை உங்களுக்கு தேடித்தரும். நீங்கள் பறவைகள் அதிகாலை 6 மணிக்கு முன்னாடி எழுந்து இறை தேடி போகும். அந்த சமயத்தில் நீங்கள் பசியாற்ற உங்கள் கையால் இறை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் நீங்கள் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப நல்லது. தயிர் சாதத்தில் கொஞ்சமாக நீங்கள் எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்து வந்தீங்கன்னா உங்களுடைய பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்குங்க. காகம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவானுடைய வாகனமாக சொல்வோம். யமலோகத்தின் வாசலை காத்திருக்கக்கூடிய யமனின் தூதுவன் கூடுங்க. நாம் சாப்பிடுவதற்கு முன்னாடியே ஒரு கைப்பிடி உணவை காகத்திற்கு வைத்திட வேண்டும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லியது தான். நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா ஆத்மா இறந்த பிறகுதாங்க தான் வசிக்கக்கூடிய இடத்திற்கு திரும்பி வருமா. அப்படி வரும்போது தான் காக்கை ரூபத்தில் வருவதாக சொல்லுவாங்க. அதனால் தாங்க காக்கைக்கு சாதம் வைப்பது ரொம்பவே முக்கியங்க. இதை தினமும் செய்ய முடியலனா கூட பரவாயில்லைங்க. அமாவாசை முக்கிய விசேஷ நாட்களில் நீங்கள் முன்னோர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எள்ளும் தண்ணீர் வைத்து படைத்து வழிபடுங்க. அப்போது தான் அவர்கள் மனமும் வயிறும் குளிர்ந்து நமக்கான ஆசையை அவங்க வழங்குவாங்க. அவர்களுடைய ஆசையால் தான் நம் நிம்மதியாக வாழ முடியுங்க. நம்ம வீட்டில் எந்தவித குடும்ப பிரச்சனையும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவும் ஏற்படாமல் இருக்கும். நீங்கள் தினசரி காகத்துக்கு உணவளிக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. நீங்கள் காகத்திற்கு உணவளிப்பதால் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை ஏற்படாமல் அமைதியாக நீங்கள் வாழலாங்க.
காகம் பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதால் காகத்திற்கு உணவளிப்பதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய கேடு பலன்கள் இருந்து விடுபட உங்களால் முடியும். பாதிப்பு சற்று குறையுங்க. பேர் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா விரத தினங்களில் படையலிட்டு காகத்திற்கு உணவு வைப்பங்களும் இருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்காகவோ முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்காக சாப்பாடு வைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. சாதம் நீங்கள் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை செய்யாதீங்க. செய்தால் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அசைவு உணவுகளை காகத்திற்கு எப்போதும் வைக்காதீங்க. நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா மீதமான உணவுகளை இல்லைன்னா எச்சில் சாப்பாட்டை எப்போதும் வைக்கக்கூடாது. இதனால் உங்களுக்கு தோஷம் உண்டாகிடுங்க. குளிக்காமல் காகத்துக்கு சாதமும் வைக்காதீங்க. பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைத்திடாதீங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய உணவை காகம் சில சமயம் சாப்பிடாமல் போயிடும். இது பலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்திடுங்க. சங்கடத்தையும் மன நிம்மதியை கெடுத்துடும். நீங்கள் வைக்கக்கூடிய சாதம் காகம் எடுக்காமல் போணுச்சுன்னா உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது அதிக கோபத்தில் இருப்பதாங்க தாங்க அர்த்தம். முன்னோர்களுக்கு நீங்கள் தவறாமல் திதி கொடுத்து வர வேண்டும். அப்படி தவறும் பட்சத்தில் இப்படி ஏற்படும். தாங்க புரட்டாசி, தை, மாடி அமாவாசைன்னு இந்த 3 அமாவாசை நாட்களில் நீங்கள் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்துவிட வேண்டும்னு சொல்லுவாங்க. குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வழிபடுவது உங்கள் பித்ருக்களுடைய கோபத்தை தணிக்க உதவும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா காகம் கிழக்கு தெற்கு பகுதியில் கரைஞ்சினா குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கிடுங்க. அதுவே தென்மேற்கு பகுதியில் இருந்து காகம் கரைஞ்சினா பணவரவு உங்களுக்கு கிடைத்திடுங்க. தென்கிழக்கு பகுதியில் காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா குடும்ப கஷ்டம் தீருமா. மேற்கு பகுதியில் கரைஞ்சினா மழை வருவதற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். வடமேற்கு வடகிழக்காகம் கரைவதை பார்த்தீங்கன்னா எதிர்பாராத நஷ்டம் வந்துவிடுன்னு அர்த்தங்க. காகத்திற்கு நீங்க சாதம் வைத்தீங்கன்னா வாழ்வில் உங்களுக்கு திடீரென்று நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள்லேயும் விபத்துக்கள், வீண்பழி போன்றவை உங்களை நெருங்காமல் இருக்குங்க. அதே போல் செய்வினை கோளாறுகளும் உங்களை அண்டாதுன்னு சொல்லலாம். தீராத கடன் தொல்லைகள், தள்ளி போகக்கூடிய புத்திர பாக்கியன்னு மிக முக்கியமான பலன்களை உங்கள் நியாயமான கோரிக்கைகளும் தடையில்லாமல் நிறைவேற நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் முன்னோர்களை வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் முன்னோர்களாக வழிபடக்கூடிய காகங்களை மறக்காமல் சாதம் வைத்து தினமும் வழிபடுவது ரொம்ப நல்லதுங்க. காகத்துக்கு சாதம் இடுவதால் பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் யமனும் சனியும் திருப்தியடைய செய்வாங்க. காகம் வீட்டின் முன்னாடி நின்று கரைஞ்சினா நல்ல செய்தி வரக்கூடிய அல்லனா விருந்தினர்கள் வீட்டுக்கு வருகை செய்வாங்களா. காலையில் காக்கையினுடைய சாதத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறுங்க. காகம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லைன்னா வாசலுக்கு அருகிலே சத்தமிட்டுச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் நடந்தேறுன்னே சொல்லலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கி வளருங்க. தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையில்லாமல் வீட்டில் நடக்கும். குழந்தை பாக்கியமும் உண்டாகுமா. சந்ததியினர் வாழ்வு சிறப்பாக அமையுன்னு எடுத்துக்கலாம். நீங்கள் கடன் பிரச்சனையில் தவிப்பவங்களா, தொழில் நசிவு ஏற்பட்டு விட்டதோன்னு நினைப்பவங்க, மனவேதனை இருப்பவங்க, நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காகத்திற்கு தினமும் சாதம் வைத்திட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்துடுங்க. வீட்டில் யாராவது உடல்நல குறைபாடு இருந்தாலும் நீங்கள் காகத்திற்கு தினமும் வைத்து வர வீட்டில் எப்படிப்பட்ட கஷ்டமும் இருந்தாலும் அது விலகி ஓடிடும். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்கள் விடுபட நினச்சிங்கன்னா காகத்திற்கு தினமுமே பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்தில் காலை 6 மணிக்கு முன்பாகவே நீங்கள் காகத்திற்கு 5 கருப்பு உலர் திராட்சையை வைத்து வாங்க. தொடர்ந்து நீங்கள் வைத்து வாங்க. தினமும் பார்த்தீங்கன்னா வைப்பதன் மூலம் நீங்கள் வைப்பதற்கு முன்னாடியே காகம் உங்கள் வீட்டில் அமர்ந்திருக்கும். வைக்கக்கூடிய கருப்பு திராட்சை பார்த்தீங்கன்னா அந்த காகம் சாப்பிடணும். அது நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக நடக்காதுங்க. நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா காகத்திற்கு கருப்பு திராட்சை வைத்து பழக்க வேண்டும். ஒரு காலகட்டத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை வைக்க போவதற்கு முன்னாடியே காகம் உங்களுக்காக காத்திருக்குங்க. அந்த நேரம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து போயிடும். ஒரே நாளாக இதற்கு விமோச்சனம் எதிர்பார்க்காதீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரிகாரத்தை இடைவிடாது அதிகாலை வேளையில் காகத்திற்கு நீங்கள் கருப்பு திராட்சை வைத்து வந்தால் உங்கள் கெட்ட தலை எழுத்து நிச்சயம் மாறிடுங்க. இன்னொரு பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமுமே காகத்திற்கு தயிர் சாதம் வைத்து வர இந்த 2 விஷயங்களுமே நீங்கள் பின்பற்றி வந்தாலே போதுங்க. சனி பகவானுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைத்திடுங்க. வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகள் வருவது குறைந்திடும். மேலும் பார்த்தீங்கன்னா காலையில் உலத்திராட்சை வைக்கக்கூடிய பரிகாரம்
பிரச்சனை உள்ளவங்க கையால் தான் தினமும் காலையில் வைத்துடுங்க. இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.